தமிழ்நாடு அரசு மகளிர்களுக்கு எத்தனை திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு படிக்கிறேன். காவல் உதவி ஆப் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்டேட் பண்ணி பெண்களுக்கு எமர்ஜென்சி SOS ஒன் டச் அலர்ட் வசதி சேர்த்து தரப்படுது. அடுத்து போலீஸ் ஹெல்ப் டெஸ்க் ஃபார் உமன் இது தனியா கொண்டு வரப்படுது. அடுத்து உமன் சேஃப்டி பேட்ரோல்ஸ் அந்த பிங்க் வண்டி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கொண்டு வரப்படுது. உங்களுக்கு அர்த்தராத்திரியில நீங்க தனியா இருக்கிறீங்கன்னா உடனே நம்பர் கொடுத்தா அந்த நம்பர்ல இருந்து நீங்க கூட்டு போறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு. அப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரீட்ரெசல் கமிட்டிஸ் அதை தனியா அமைக்கிறாங்க. அடுத்து அவேர்னஸ் கேம்பெயின் இங்க தனியா அமைக்கப்படுது. இப்படி பல விஷயங்கள் பெண்கள் சார்ந்து திமுக வந்து நிறைய பண்ணிருக்கு. மத்திய அரசாங்கமும் பண்ணுது. மோடியே வந்து சொல்லியிருப்பாரு, நிறைய விஷயம் இடங்கள்ல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. இங்க நம்ம விமர்சனம் என்ன வைக்கணும்னா, இதெல்லாம் பத்தாது, இன்னும் கூடுதலாக்குங்க அப்படின்னு தான் நம்ம வைக்கணும். அது வேற. ஆனா இதுக்கும் திட்டங்கள் வேணாங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்?